இது அரோமா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சில் பண்ணலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரியுமா? இந்த கேள்விலாம் வேணவே வேணாம். இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் போட்டு இந்த ஃபிளாக் எல்லாம் குத்திட்டு வந்திருக்கேன். ஆமா, மண்டை மேல இருக்க கொண்டைய நானே மறந்துட்டேன். சோ நேயர்களுக்கு விஷ் பண்ணிடலாமா? ஆமா, கண்டிப்பா. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஓகே ரீ, நம்ம வந்து நேயர்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணியாச்சு. ஆமா. சோ இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னோடனே உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? சோ இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னோட எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன வயசுல அழகா ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அழகா கொடி ஏத்தி சாக்லேட் சாப்பிடும்ல, அந்த ஞாபகம் தான் வருது. நல்ல ஒரு மெமரிஸ். நீ இன்னும் வளர்ந்த குழந்தை அப்படின்னு அப்பப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, Okay. அந்த ஒரு பேட்ரியாட்டிசம் அதோட வந்து Yeah, நிறைய இந்த கண்டிப்பா. ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ், ஃபன் இதெல்லாம் செம்மையா இருக்கும் இல்லையா? சோ அத பத்தி சொல்லு. சோ கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதாவது வந்து நமக்காக நிறைய பேர் பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை பெற்று கொடுத்திருக்காங்க. Yes. அது மட்டும் இல்லாம இப்பயும் நமக்காக நிறைய பேர் வந்து அங்க எல்லையில இருந்து நமக்காக போராடிட்டு இருக்காங்க. சோ அவங்கள நினைக்கிற போது ரொம்ப பெருமையாவும் இருக்கு, பெருமையா சந்தோஷமாவும் இருக்கு. இருக்கு. அண்ட் அவங்களுக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்டும் கூட. ஆமா, ரெஸ்பெக்டும் கொடுத்தலாம். சோ அத Yes. பத்தி யோசிக்கிறப்ப அத சிமிலர் படுத்துற மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சில கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி கேம்ஸ் லெமன் அண்ட் ஸ்பூன், நொட்டி விளையாடுறது அந்த மாதிரி சொல்றியா? ஆமா, கண்டிப்பா. சோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும் எங்க ஏரியால. சோ அந்த கேம்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு நிறைய கோப்பைகளை வாங்கி குவிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆமா ஆனா ஆசைப்பட்டேன். எதுவும் பண்ணல. ஆனா இந்த ஷோ வந்து ஒரு கேம் ஷோ தான், பயங்கர ஃபன்னா இருக்கும். அப்போ நமக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, வாய்ப்பு இல்ல ராஜா. நம்மலாம் விளையாட போறது இல்ல. அதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு பயங்கர ஸ்பெஷலான கெஸ்ட் எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா. கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் டீம் ஏ. சொல்லுங்க உங்களை பத்தி. வட்டகர படத்தோட ப்ரொடியூசர் அண்டு ஆக்டர் சதீஷ். நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த படம் ஒரு 4 வருஷமாக போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பிளேஸை எங்களுக்கு கொடுத்த ஜெயா டிவிக்கும் இந்த சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much, தேங்க்யூ. சார். அதாவது சார ஹீரோன்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து டிஓபி ஒரு ஹீரோ மாதிரி இருக்காரு. அடடே, இது எனக்கு புதுசா இருக்கு. ஐயோ சதீஷ், சாரி சதீஷ், அடுத்த படத்துக்கு வாய்ப்பு. சூப்பர். இல்ல அப்பதான் நீங்க எங்களை அழகா காட்டுவீங்களா உங்க படத்துல ஒரு கண்டிப்பா மாஸ் பண்ணலாம், தெரிக்க விடலாம். ஓகே, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். என்னுடைய பேர் ஜேசன் வில்லியம்ஸ். இந்த படத்துடைய டிஓபி அண்ட் சினிமாட்டோகிராஃபி நான் தான் பண்ணேன். அண்ட் நம்ம சதீஷ் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். சுதந்திர தின நாளன்றைக்கு இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் இது. ஸோ அதனால ரியலி தேங்க்ஸ் ஜெயா டிவி அண்ட் யூ கைஸ் ஆர் ராக்கிங். அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக என்னுடைய டிரெக்டர் பாரதி கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டு கிவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் லாட். இதுதான் என்னுடைய முன்னுரை. தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர் சார். ஸோ நீங்க வந்து உங்களோட இடத்துக்கு போயிடலாம். ஷோர். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சூப்பரா டீம் ஏல வந்து 2 பேரை இறக்கி இருக்கோம் நம்ம. சோ காம்படிட்டர்ஸ் தேவை இல்லையா? இப்போ கண்டிப்பா. யாரை கூப்பிட போறோம்? சோ லெட்ஸ் வெல்கம் டீம் பி. யாருன்னு பாத்துலாமா? எஸ். தலன்னு நடந்து வந்தா கிக்கு ஏறுது. என் உன்னோடைய அழக பார்த்து மீண்டும் மாறுது. நான் பிளாக் அண்ட் ஒயிட் ராஜா, நீ தலையில வைக்கிற ரோஜா. நான் பிளாக் அண்ட் ஒயிட் ராஜா, நீ தலையில வைக்கிற ரோஜா. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ நேயர்களுக்கு கொடுத்துருங்க. என் பேர் சரணேஷ்குமார். இந்த படத்தில் ஒன் ஆஃப் த மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். சூப்பர். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர். ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் இவ்வளோ ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லலாம் அதை. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கும் நேயர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. சூப்பர். கண்டிப்பா இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் நீங்க பாப்பீங்க. வாழ்த்திக்கிறோம் ஜெயா டிவி சார்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. மேம், உங்களை பத்தி. என் பேர் ஷாரா மோனு. இந்த மூவியில் வந்து அங்காடி தெரு மகேஷ்க்கு பேராக பண்ணியிருக்கேன். இந்த மூவி வந்து என்னோட 3rd ஃபிலிம் ஆக்சுவலாக. ஆனால் ரிலீஸ் ஆனது என்ன 2nd ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிளிங்க்கு அப்புறமா தான் இந்த மூவி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஹஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது. ஸோ சதீஷ் சாராக இருக்கட்டும், ஜேசன் வில்லியம்ஸ் சாராக இருக்கட்டும், ரொம்ப கம்ஃபர்டபுள் டீமோட தான் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் தட். சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. நீங்க இப்போ உங்க இடத்துக்கு போயிடலாம். செம்ம எனர்ஜியோட 2 டீமே இங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஸோ 3rd டீமை வெல்கம் பண்ணிடலாமா? எஸ். சோ லெட்ஸ் வெல்கம் டீம் சி.
ஓகே, ரொம்ப எனர்ஜியோட டான்ஸ் ஆடுனீங்க. சொல்லுங்க உங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப வருடங்கள் கழித்து திருப்பியும் நடிக்க வந்திருக்கேன். உங்களோட ஆதரவு என்றைக்கு வேணும். சூப்பர், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க. ஆமா. தேங்க்யூ so much for joining us today. And அண்ணா டானிண்ணே ஆமா. சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜெயா டிவில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பொதுமக்களுக்கும் நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அதுவும் 75வது ஆண்டு தானே, கரெக்டா? ஆமாண்ணா, கரெக்ட்ண்ணா. கரெக்டான குடிமகன். சரி, இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம வட்டகரா படத்தினுடைய குழுவினருக்கும் நம்ம நடிகர் எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற விதத்துல இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக நான் கூட ஜாயின் பண்ணிருக்கேன். சில் பண்ணலாம், இந்த டைட்டிலே ரொம்ப பிடிச்சிருது. ஸோ கண்டிப்பா நான் சில் பண்ண தான் போறோம். கண்டிப்பா நான் என் தலை கோபாலன் இருக்க வரைக்கும் எங்களை யாரும் அடிக்க முடியாது. தலை நீதான் தலை. சோ பெட் கட்டுறீங்க நீங்க வந்து. ஆமா, அவங்களாம் சும்மா ஜுஜுபிஸ். நம்ம அண்ணகிற சீனியர் பழைய கை கரெக்டா பலாக்கட்டை ஊற்றிடும். பழைய புலி சாதம் சொல்றியா? பழைய கட்டை கரெக்டா பலாக்கட்டை ஊற்றிடும் அப்படின்னு. பழைய புளியாடுற. நம்ம போய் பேசலாம் வாங்க. ஓகே ஓகேண்ணா, சூப்பர். உங்களுக்காக நிறைய டாஸ்க்லாம் காத்துட்டு இருக்கு. வாணா. ஓகே. சோ யாதவி, நம்ம டீம்ஸ்லாம் வந்தாச்சு. இவங்களை சப்போர்ட் பண்றதுக்காக சீஃப் கெஸ்ட் யாரும் நம்ம கண்டிப்பா தேவை இல்லையா? கண்டிப்பா ஸ்பெஷல் கெஸ்ட் கூப்பிட்டே ஆகணும். சோ லெட்ஸ் வெல்கம் our ஸ்பெஷல் கெஸ்ட். Thank you so much sir. எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை வந்து ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகிழ்ச்சியான இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லோருக்கும் வணக்கம். ஜெயா தொலைக்காட்சி அப்புறம் அந்த நிகழ்ச்சி ஜில் பண்ணலாமா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நாளில் எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ஸோடைய வாழ்த்துக்கள் எங்கள் படக்குழு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட சேர்ந்து இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுல எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம டீம்ஸ்லாம் செமையா சேர் அப் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த டேவை ஸ்பெஷல் ஆக்க இன்னும் 2 ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிடலாமா? கூப்பிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஸ்பெஷல் கெஸ்ட். அண்ட் உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுத்துருங்க. என் பேர் கே பாரதி கண்ணன், வட்டகரா திரைப்படத்தோட இயக்குனர். எல்லாத்துக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம நேயர்களுக்கு. நான் கோவிந்தராஜன், வட்டகரா படத்தினுடைய தயாரிப்பாளர். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சீட்ஸ்ல போய் உட்காந்துலாம் சார். தேங்க்யூ. ஸோ இந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டேவை ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கோம் சில் பண்ணலாம் ஷோல. ஸோ சார், இங்க வந்து ஒரு 3 டீம் இருக்கு இல்லையா? ஸோ யார் எந்தெந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க, யாரு ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரா சொல்லலாம். டைரக்டர் சார்ல இருந்து ஆரம்பிச்சிடும் சார், நீங்க சொல்லுங்க. எல்லாம் நம்மளோட கேரக்டர்ஸ் தானே சார். ஸோ அதனால சொல்ல முடியாது. யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம். ஸோ டைரக்டர் வந்து படம் ஜெயிக்கணும். படத்துல எந்த கேரக்டர் ஜெயிச்சாலும் டைரக்டர் சந்தோஷம் தானே. கண்டிப்பா குடும்பத்துல ஒருத்தரையும் விட்டு கொடுக்க முடியாது. கண்டிப்பா சார் அப்படின்ட்டீங்க. சேஃப்டி சைடா போயிட்டீங்க. ஓகே சார், நீங்க சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 3 டீம்ல நம்ம சதீஷ் ஹீரோ, இந்த படத்தோட ஹீரோ. ஓகே. ஸோ அவரு கண்டிப்பா அது ஒரு பெரிய ஃபோர்ஸ்ல தான் அவர் மைண்ட்ல இருக்கும். ஸோ அதனால அவரு ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு மேல இருக்காங்க, மத்த ஹீரோஸும் இருக்காங்க இங்க. ஸோ யாரையாவது சொல்லுங்கன்றனால நான் சதீஷை சொல்றேன். ஓகே. ஸ்னேகன் சார், நீங்க சொல்லுங்க, யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க இந்த 3 டீம்ல? சரி, இப்போ யாருப்பா காசு தரீங்க? யாரு காசு கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுங்க. யார் கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. சார், ப்ரொடியூசர் தான் உங்களுக்கு தரணும். பத்தியா 2 பேரும் ஒரே சிங்க்ல யோசிச்சிருக்கோம். வேற ஏதாவது அப்படியே ஒரு தடவை சொல்லுங்க சார். பக்கத்துல பார்த்து ஏதாவது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா இங்க இருக்கிற தனிப்பட்ட முறையில எல்லாருமே ஜெயிக்கணும். இவருக்கு வக்காலத்தை வாங்கிட்டார் இந்த 2 டீமுக்கு. அதனால வேண்டி மக்கள் ஒரே பக்கம்லாம் சாய முடியாது. அதனால வேண்டி எனக்கு பொறுத்த வரைக்கும் டேனியும் சரி கோபாலும் சரி அவங்க ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க இந்த சினிமாவில் போட்ட அந்த விதை, உழைப்பு, வேர்வை ரொம்ப அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எல்லாம் விட அதிகமான அனுபவம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க ஜெயிக்கணும்னு வேண்டேன். என் மானத்தை காப்பாத்துங்க, சரியா? சில் பண்ணலாமுடைய முதல் செக்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். சில் ப்ரோ. ஸோ சில் ப்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 ஐஸ் பாரை நம்ம கீழே வச்சிருவோம். ஸோ ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒவ்வொருத்தர் வர போறீங்க. உங்க கையில வந்து ஐஸ் குச்சியை கொடுத்துருவோம், ஓகேவா? ஸோ அதை கையில பிடிக்கிறது மட்டும் இல்லாம நாங்க உங்ககிட்ட பேட்ரியாட்டிசம் சம்பந்தமா சில கேள்விகள் கேட்க போறோம்.
கரெக்டா ஆன்சர் சொல்றவங்க கீழே இறங்கி நின்னுக்கலாம். ஆனா தப்பாவோ இல்ல ஆன்சரோ சொல்லாம இருந்தா அந்த ஐஸ் கட்டி மேலே தான் நின்றாகணும். சோ யார் அதிகமான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். சோ இந்த கேம் விளையாடிடுவோமா? சில் பண்ணலாமா? ரெடியா? ரெடி. சோ உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இதோ. ஓகே, உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிலாம் வந்து சூப்பரா இறக்கி வச்சாச்சு. சோ வந்து ஒவ்வொரு டீம்லயும் யார் யாரை நாமினேட் பண்ணி அனுப்ப போறீங்க? சோ ஃபர்ஸ்ட் டீம் ஏ நீங்க சொல்லுங்க, யார் வர போறா? சதீஷ் தான். சதீஷ் தான். ஷூரா? எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? இருக்கீங்க. ஓகே. டீம் பி ல எப்பொழுதும் வந்துட்டு நம்ம நாட்டுல பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். சோ அந்த வகையில இவங்களுக்கு தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் வரல, அவங்க தான் போறாங்க அப்படின்னு. அதான் இப்ப சொல்றேன், அவங்க தான் போறாங்க. இல்ல, அப்படிதானே மேடம்? என்னோட பேக் போன் இவர்தான். சோ நீங்க போங்க. ஃப்ரண்ட் போனே இல்லாம நிக்கிறேன். சோ வந்து டீம் சி அடுத்து. டீம் சி. அண்ணா சில்லா இருக்கீங்க. டானி என்ன நீங்களா இல்ல பக்கத்துல அண்ணனா? டானி ப்ரோ. இல்ல அண்ணன் தலைமுறை தான் அண்ணன் இது விளையாட்டு பிள்ளையாக என்ன வேண்டா கூப்பிடுறீங்க நீங்க வேற. தம்பி போவோமா? இங்க வருவோமா? வாங்குறேன். ஓகே சூப்பர்ண்ணா. கீழே மட்டும் ஐஸ்க்கு கால்ல வைக்கிறீங்களா, தலைக்கு ஏதாவது வைக்கிறீங்களா? தலைக்கெல்லாம் இல்லண்ணே, கையில கொடுத்துருவோம் சாப்பிடுறதுக்கு. தம்பி போவோமா? போலாண்ணே. அங்க இல்ல, இங்க. ஓகே ரெடி, கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்களுக்கான டைம் ஸ்டார்டிங் நவ். ஏறி நில்லுங்க. சூப்பர். ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படியே. கம் ஆன். சோ உங்களுக்கான क्वेश्चंसலாம் நாங்க கேட்க போறோம். உங்களுக்கான முதல் क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இதன் இந்தியா சுதந்திரம் அடைந்து எத்தனை வருடம் நிறைவாயிற்று? 75 வருஷம். ஃபர்ஸ்ட் சொன்ன சதீஷ் அண்ணா. அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஐயா 74 வருஷம் முடிவு பண்ணிருக்கேன். 70 ஐயா சொன்னா கரெக்ட். ரெண்டு பேருமே 75 தான் சொன்னாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் 75 தான் முக்கியம். இல்ல தப்பு, மறுபடியும் அடிச்சு மறுபடியும். சரி ஓகே, டைமே ஆகி போச்சு. திரும்பி நிக்க தான் போறாங்க. சோ அடுத்த क्वेश्चन. ஆமா, நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, 5 தமிழக சுதந்திர வீரருடைய பாரதியார், அப்துல் கலாம். இல்ல நான் இன்னும் क्वेश्चनே முடிக்கல. என்னப்பா பிட் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க? அப்துல் கலாம். அப்துல் ஐயா கலாம் அவர் அப்படி எல்லாம் சொல்றாரு, கம்முனு இருங்க. ஐஸ் கட்டியா ஊத்துங்க. சரி இருங்க. 5 தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர் சொல்லுங்க. வாவு சிதம்பரனார். ஐஸ் 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 சாப்பிடுங்க, ஐஸ் சாப்பிடணும். நீங்க ஓகே ரெண்டு. தமிழ்நாடு இல்ல அவங்க. மூணு பேருமே ரெண்டு ரெண்டு தான் சொல்லிருக்கீங்க. இல்ல இப்ப கரெக்டா கீழ இறங்கி நின்னாச்சுல, நீங்க சொல்லுங்க. நான் கரெக்டா அந்த 5 பேர் பேரை. வாவு சிதம்பரனார் ஒண்ணு, வந்து அப்புறம் வந்து கொடிக்காத்த குமரன் 2, பாரதியார் 3 வந்துருச்சு. இன்னும் 2 தான். இன்னும் 2 வேணுமா? 5 வேகமா சொன்னதா? ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள். ஆமா. அப்படியே மேலே ஏறிடுங்க. சங்கரையா, அவர் சுதந்திர போராட்ட வீரர் தான். தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்ட வீரர், கம்யூனிஸ்ட் கட்சி சங்கரையா. சூப்பர் சூப்பர் சூப்பர். 5 பேர் சொல்லிருக்கேன். என்னதான் இருந்தாலும் டைம் முடிஞ்சதுனால 2 பேருமே திரும்பி மேலே ஏறிட்டு அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். சரி, 3 பேரும் மேலே ஏறி நில்லுங்க. ஏறிட்டேன். வா போமா போலாம். வந்து அடுத்து உங்களுக்காக क्वेश्चन. இதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க. நம்மளோட இந்தியன் பிளாக் இருக்குல்ல, அதை டிசைன் பண்ணது யாரு? அசோகர். தப்பு. ஐஸ் சாப்பிடுங்க, ஐஸ் சாப்பிடுங்க. ஐயா அப்பா சொல்ல ஐஸ் சாப்பிடுங்க. ஒரு முஸ்லிம் அவங்க. ஐயா நீ ஆன்சர் பண்ணி சொல்லாத. ஹெல்ப் பண்றா. அது அசோகர் தக்கரை. எக்ஸலென்ட் ஆன்சர். ஒரு இந்தியர்னு கரெக்டா சொல்லிருக்காருங்க. இந்தியர்ல உள்ள முஸ்லிம். ஆமாங்க, அவங்க தாங்க. பேர் வேணும். பேர் தான் தெரியல. சொல்லுங்க. சரி ஓகே, எல்லாரும் நிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா நீங்க சொல்லுங்க, யாருன்னு அது? அது அசோகர் கொடிய வடிவமைச்சது. அசோகர் கொடி வடிவமைச்சது சாப்பிட்டேன். அது சாப்பிட்டுருங்க. அண்ணா நீங்க சொல்லுங்க. ஸ்கூல்லயே ஃபெயிலு படிச்சபியா. அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு, அதனால அவரை விட்டுருவோம். சதீஷ் அண்ணா பாஸ்தா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. இந்தியா சூரையா. சத்தமா. ஓகே, யாரோ சொல்லி தராங்க. அப்படியே இந்த சைடு திரும்புவோம். ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. கூகுள்ல பார்த்து சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம், உங்க டீம் ஹெல்ப் பண்ணலாம். உங்க டீம் ஹெல்ப் பண்ண போகுது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் சுரையா பிங்காலின்னு ஒருத்தங்க இருக்காங்க. சோ அவங்கள கூட இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் அப்படி சைகையில காமிச்சிட்டு அந்த இருந்தேன். பேர் ஒரு தடவை தெளிவா சொல்லுங்க. சுரையான் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சுரையன். ஆமா ஞாபகம் இருக்கு. ஓகே, அத இல்ல சொல்லிட்டு இருந்தேன். அடுத்து நீங்க. ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். கங்க்ராச்சுலேஷன், சூப்பர். நீங்க சொல்லுங்க. யாருப்பா அந்த நேஷனல் பிளாக டிசைன் பண்ணது யாரு? ஐயோ அவர் பேரை நான் சொல்றேன்.
ஒரு மாதிரி பெரிய மரியாதை இருக்கு. என்ன ஒரு பயபக்தியா தம்பி சூப்பர் தம்பி வந்துருச்சு வா வா வந்துருச்சா சொல்லுங்கண்ணா ஐஸ் உரி வந்து ஐஸ் உருகி வந்துருச்சா இல்ல சொல்றேன் இரு ஞாபகப்படுத்த முடியா ரைட்டு இரு மேல பாருங்க. வந்தது கிட்ட நீ அங்க ஏதோ பேசி குழப்பிட்ட பாத்தியா பாண்டன் யாரு நடிகர் பாண்டன் நடிகர் பாட்டு ஐயா அவர் தாங்க எல்லா டிசைனையும் பண்ணவர். ஐயா அவர் தமிழக கோபுரம் தமிழ்நாடு சிம்பிள் தவிரையா உங்க அறிவு ஐஸ் கட்டில வைக்கணும். ஓகே எல்லாரும் சொன்ன ஆன்சரும் தப்புதான். கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு உனக்கு பாத்தீங்கன்னா தெரியுமா? எனக்கு தெரியும். அப்ப சொல்லு. பிங்கிலி வெங்கையா அவர்தான். சொன்னேன்ல நான் சொன்னேன்ல எங்கேயோ பிட்டு அங்கங்க வந்திருக்கு. ஆனா அப்படி பார்த்தா நம்ம தான் வின்னு. சொன்னேன் இது எதுவுமே ஒத்துக்கப்படாது. நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிருவோம். சரியா? நிக்கிறேன். உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தேசிய கீதத்தோட கால அளவு என்ன? ஐயா ஐயா இது எனக்கு தெரியும். ஸ்கூல்ல படிச்சீங்க. எனக்கும் தெரியும். எல்லாருக்குமே தெரியும். 52 52 ஐயா சொல்லிட்டாரு. யாரு சொன்னது ஃபர்ஸ்ட்? 52 ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது. அவங்க நியாயமா இருக்கும். அவங்க தான் சொல்லு. ஐயா ஃபர்ஸ்ட் இது ரவீந்திரநாத் தாகூர் பாடினாப்ல எழுதுனது அது 52 செகண்ட். கரெக்டா ஃபர்ஸ்ட் சொன்னது நம்ம டேனி அவர்கள் தான். ஆமா எங்க டீம் வின்னு. நம்ம தான் சொல்லுச்சு. எனக்கு சொல்லுங்க. எஸ்கட்டியே காப்பாத்திட்டீங்களே. இல்ல இறங்கி பேசினா நல்லா இருக்கும். நீ சொல்லி நின்னுட்டு இருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தேசிய கொடி இருக்குல்ல. கேள்வி கேக்குறது நிறுத்து முதல்ல. ஏன்னா வீடு எங்க? எந்த வழியா? என் வீடா பக்கத்துல தான் இருக்கு. என்னாச்சு? நிக்க வச்சுன்னு இருக்கறியே. சீக்கிரம் பட்டு பட்டுன்னு பேசு. அதான் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தேசிய கொடி இருக்குல்ல. அது சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் என்ன? என்ன? வறுமை இருங்க. அது பச்சை வந்து விவசாயம், செழுமை. வெள்ளை வந்து அது வந்து அமைதி அமைதி சமாதானம். அமைதி சமாதானம். வெள்ளை வந்து சமாதானம். அமைதி. சிகப்பு வந்து நம்ம நாட்டுக்காக தேசத்துக்காக நம்ம தலைவர்கள் வந்து செய்த தியாகம். ஐயா வீரம் ஐயா. ஃபர்ஸ்ட் வீரம். அதான் சொன்னாப்புல தியாகம். அமைதி. 3 பசுமை. சூப்பர். உங்களோட பதில்? வீரம், நீங்க சொல்லுங்க. அமைதி, பசுமை. ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணன் சொன்னது வந்து கரெக்ட் தான். 3 பேர் சொன்ன ஆன்சர் கூட ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். ஓகே உங்களுக்கான கடைசி கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொன்ன தேசிய தலைவர் யார்? செக்குவாரா? இல்ல விவேகானந்தர். இல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இல்ல அப்படின்னு மாத்தீங்க. ஓகே அடுத்து அண்ணன் உங்களோட பதில். அல்லது செத்து மடி. அப்ப ஐயா தேடுறாரு. ஓகே அடுத்து உங்க பதில். விவேகானந்தர் அப்படின்னா இது 2 பேர் தான். 2 பேர் தான். கோபால் அண்ணா நீங்க யாருன்னு? சாண்ட்லி. ஓகே உங்களோட பதில்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அண்ணா நீங்க சொல்லுங்க. நான் இல்ல. ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காந்திஜி அவர்கள். அவர்தான் சொன்னாரு. செய் அல்லது செத்து மடி. அவரா சொன்னாரு. அவர்தான் சொன்னாரு. என்கிட்ட சொல்லலங்க அதனால தான் தப்பா சொல்லிட்டேன். ஓகே 3 பேரும் எப்படி இப்படியே நின்று இருக்கீங்களா இல்ல இறங்குறோம்? அவ்வளவுதான் கேம் முடிஞ்சு. சோ வந்து எல்லாருமே இது ஒரு கேமா தான் பாத்துட்டு இருந்திருப்பீங்க. அதை தாண்டி இது எதுக்காக இன்னைக்கு கேமா வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லையில நமக்காக போராடக்கூடிய ராணுவ வீரர்கள் குளிர் பணிலாம் அங்க நமக்காக கஷ்டப்பட்டு நம்ம நாட்டை காப்பாத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே. சோ அதை வந்து நினைவு கூறணும் அப்படின்ற ஒரு வகையில தான் இந்த கேம் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். எப்படி இருந்துச்சு இந்த கேமோட எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ணா முதல்ல நீங்க. உண்மையிலே வந்து இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல நிக்கிறதெல்லாம் அவங்க அந்த வெயிட் தூக்கிக்கிட்டு அந்த கென் வெயிட்டு சாப்பாடு இதெல்லாம் இரவு பகல் இதுவும் பார்க்காம கடும் பனி பொழிவுல நம்மளா இது சாப்பிட்றோம். அந்த பனி உடம்பு ஃபுல் உடம்புலையும் பனி கட்டியில வந்து நிக்கிறவங்க உண்மையிலே ஒவ்வொரு தேசிய வீரருக்கும் இந்த நாள் நம்ம வணக்கம் தெரியும். சூப்பர்ண்ணா. அடுத்த அண்ணா நீங்க. வார்த்தை வரல ஏன்னா இங்க கீழே ஏறுறதுல என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மெல்டா தான் இல்ல அந்த அளவுக்கு ஐஸ் உள்ள போயிருக்கு. ஆமா. சரி ஓகே நீங்க சொல்லுங்க. எப்படி இருந்தது நம்ம கேம்? ஆக்சுவலா இப்போ கொஞ்ச நேரம் நின்னது வந்து ரொம்ப பெயினா இருந்துச்சு. இருந்தாலும் அவர் சொன்ன அந்த வேர்டு நமக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ நம்மளால இப்ப கொஞ்ச நேரம் கூட தாங்க முடியல. அவங்க நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில் பனி மழை எல்லாத்துலயுமே நமக்காக தான் அங்க நின்னு போராடிட்டு ஆமா. இருக்காங்க. அவங்க நினைச்சு இந்த நல்ல பெருமைப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ஓகே பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா எடுத்துட்டு நீங்களும் ஜாலியா விளையாடி இருக்கீங்க. இதே எந்தூசியாசமோட நம்மளுக்கு நிறைய ரவுண்ட் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம விளையாடிடலாம். அதுக்கு முன்னாடி உங்க பிளேஸ் ஸ்னேகன் சார் நீங்க சொல்லுங்க. சில் பண்ணலாம்னு சொல்லி ஐஸ் எல்லாம் வச்சு ஒரு விதமா பண்ணிருக்கோம். இந்த கேமை பத்தி நீங்க சொல்லுங்க. முதல்ல உங்க 2 பேர்கிட்ட ஒரு கேள்வி. இதுக்கு பேரு விளையாட்டா? விளையாட வைக்கிறதா நினைச்சிட்டு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க எங்க ஆட்கள். உண்மையிலே ஏதோ ஜில் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ வார்த்தையில தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இப்படியாங்க நானா ஒரே ஓட்டம் ஓடி இருப்பேன் அப்பே கிளம்பி.
அது எவ்வளோ சிரமம்னு தெரியும். இதை உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் இது விளையாட்டு இல்லை, தண்டனையாக தெரிஞ்சிச்சு. சூப்பர், நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்கவுங்க திறமை முடிஞ்ச வரைக்கும் காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, சூப்பரா சில்லா செம்மையா விளையாடிட்டாங்க. ஆமா, பாக்குற நமக்கு சில்லாதான் இருந்திருக்கும். நின்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்றது. அத அவர் சொன்னார்ல, நில்லு நீயும் ஒரு தடவை நின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க வேண்டியதானே. சோ வந்து இன்னும் அவங்களுக்காக நிறைய டாஸ்க்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. 75th இண்டிபெண்டன்ஸ் டே ஆகுதுமா, நம்ம ஷோ வந்து செம சில்லாவும் போயிட்டு இருக்கு. அண்ட் அது கூட சேர்ந்து அந்த பேட்ரியாட்டிசம் சம்பந்தப்பட்ட நிறைய மெசேஜையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் இல்லையா. சோ அந்த வகையில இப்ப என்ன பண்ண போறோம்? சோ அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து இவங்களுக்காக ஒரு டாஸ்க் தான் காட்டிட்டு இருக்கு. என்ன டாஸ்க்னு தெரியுமா? என்ன டாஸ்க் சொன்னா தானே தெரியும். தம் கட்டி ஊது. இந்த டாஸ்க் இந்த டீம்ல இருந்து யார் யார் அனுப்ப போறீங்க அப்படின்றத கேட்டுறலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சைக்கிள் டியூப் காத்தடிச்சு பார்த்திருப்பீங்க, அண்ட் வந்து பைக் டியூப் காத்தடிச்சு பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் நம்ம மிஷின்ல அடிப்போம். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, வாயாலேயே ஊதி அதை ஃபில் பண்ண போறீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 100 செகண்ட்ஸ் தருவோம். அதுக்குள்ள யார் அதிகமா வந்து நீங்க ஊதுறீங்களோ அவங்க தான் வின்னு. சரி, ஓகே. எந்தெந்த டீம்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்து விளையாட போறா நீங்களே சொல்லிடுங்க. எங்க ஒளியறாங்க? ஐயோ, தங்கமே ஒப்படைக்கிறேன். ஓகே, டீம் ஏல இருந்து ஒரு தங்கம் வந்தாச்சு. ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். போதுமா? சந்தோஷமா சதீஷ்? ஆரம்பிக்கலாமா? ரெடி? 3 2 1 go. Come on, cheer up. Come on, Jay, super, easy பாருங்க. வா, come on. ஏ பரவாயில்லை, easy. இது முடியுமே. Come on, Jay, come on. பாம்பாடி இதெல்லாம் சூப்பர். பாம்பாடி இதெல்லாம் சம. கேப். நல்லா ஊதணும், காத்து ஃபுல்லா இருக்கணும். எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம். ஊதியாச்சு, அதுக்கப்புறம் கையில பிடிக்கிறப்ப ஸ்டைல் இதாயிடுது. சூப்பர். ஆனா ஊதுறது ஏதோ ஸ்பீடு தான். ஆனா ஊதுறது தான். கட்ட விரல எடுக்கும் போது தான் கஷ்டம் வருது. ஓகே. Come on, Jay, come on. Cheer. உங்க டீமுக்கு நீங்க தான் cheer பண்ணனும். ஊதி கொடுக்கலாம். அது தவிர போங்க. நல்லா ஊதணும்னா ஃபுல்லா ஆகணும். சீக்கிரம். ஜெய், இன்னும் ஒருத்தர் இருந்தா இருக்கு டக்குன்னு. ஓகே. ஜெய், 2 டைம் உங்களுக்கு டைம் முடிய போகுதுனா சீக்கிரம் கம் ஆன். ஜெய், 2 டைம் ஒண்ணா ஊதுங்களா? 10 9 8 7 6 5 3 2 1 ஓவர். இது இல்ல, இத ஒத்துக்க இது அவ்வளவுதானா? இல்ல எதுமே ஒத்துக்க முடியாது. இல்லையே, எடுத்தோடனே காத்து போயிட்டு எல்லாம் ஊதிட்டோம் நாங்க. நெக்ஸ்ட் வாங்க. யோசிச்சு பாருங்களேன், பைக்குக்கு வந்து காத்து இப்படி இருந்துச்சு எப்படி வண்டி ஓடும்? இப்ப டியூப்லெஸ் எல்லாம் வாங்கிட்டு வச்சிருக்கோம். டியூப்லெஸ். இதுல நான் ரெப்பி தான் தந்தேன். மேடம் நீங்க தான் பண்ணிட்டீங்களா? கேமராக்கு தெரியும். சோ என்னதான் நீங்க 4 வந்து டியூப் ஊதி இருந்தாலுமே நாங்க வந்து இத ஒண்ணா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் காத்து போயிருக்கு அங்கங்க, மொத்தமா சேர்த்து ஒண்ணா வச்சுக்கலாம். ஓகேவா? சரி. ஓகே, thank you so much for joining us. அங்க இடத்துக்கு போயிடலாம். அவர் வந்து டெமோ காட்டிட்டாரு, பாத்திருப்பீங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நீங்க விளையாட ரெடியா இருக்கீங்களா? நான் இல்ல, இவங்க. ஓகே, வீரமங்கை வந்துருங்க. மேடம், ஒரு டியூப் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லா ஊதணும், டயர் ஓடணும் ரோட்ல. ஓகேவா? அதனால நான் கணக்குல எடுத்துக்க மாட்டோம், அரங்க வரமா ஊதணும். ஆரம்பிச்சலாமா கேம? கவுண்டனோட ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? 3 2 1 go. சூப்பர். ஆஹா, அங்க பாருங்க, காத்த பிடிக்கிறாங்க பாருங்க. ஆஹா, ஒத்தையிலேயே கால் பிடிவாங்க போலியே. லிப்ஸ்டிக் போடு. ஆஹா. கம் ஆன் ரெண்டாவது. டியூப் மடங்குது. ஏறாது அப்புறம் காத்து. ப்ரோ பிரிச்சு விடுங்க ப்ரோ. ஏய் சாரா, பிரிச்சுக்க. கம் ஆன். அதெல்லாம் இல்ல. அதாவது உங்க டீம் இங்க விளையாண்டுருங்க, சேர் அப் பண்ணும். சும்மா நிக்கிறீங்க. கம் ஆன். அது கிடையாது. கம் ஆன். அவ்வளவுதான் சார். அந்த கண்ணோட சூப்பர். அவ்வளவுதான். குட் ஒன். அடுத்தது நெக்ஸ்ட். உங்களுக்கான டைம் போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா.
ஸ்பீடா Okay, okay, come on, come on. முடிய போகுது போல. விசில் அதுல வேற விசில். சூப்பர். Come on, power காட்டுங்க. ஊதுறதுலாம் நல்லா தான் இருக்கு. ஓகே, முடிய போகுது உங்களுக்கான நேரம். கவுண்ட் டவுன். 10 9 8 7 6 5 4 3 2 1 ஓவர். அதாவது கேமோட ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னீங்க? அந்த டயர் ரோட்ல ஓடணும்ட்டு. அந்த டயரை கொஞ்சம் பாருங்க. டான்ஸ் ஆடலாம்ல? டான்ஸ் ஆடலாம். எப்படி? என்ன பெல்லி டான்ஸா? ஆடி காமிச்சிடுறீங்களா? ஒண்ணு கூட கணக்கு வராது. ஒண்ணுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பாதி பாதியா இருக்கு இல்லையா? So, மூணுத்தையுமே சேர்த்து ஒண்ணுன்ற கணக்கு அது கொடுக்க முடியாது, அது கொடுக்க முடியாது. எங்களுக்கு அது 4 5 சேர்த்து ஒன்று இல்ல, அது கொஞ்சம் டென்சிட்டி உங்களோட அதிகம். கொஞ்சம் டென்சிட்டி அதிகம். 0 ப்ரோ நீ நேர்மையா இருக்கீங்க. போங்காட்டம். நேர்மை. சப்போர்ட் பண்ணு. சிங்கப்பெண்ணுக்காக. ஆமா. ஓகே, தேங்க்யூ டிம்பி, ரொம்ப அழகாவே விளையாண்டீங்க. உங்க பிளேஸுக்கு போயிடலாம். Thank you. சூப்பர். நம்ம மோனு வந்து ரொம்ப அழகா விளையாடினாங்க. அண்ட் எல்லாத்துலயுமே பாதி பாதி இருந்ததுனால அதுவும் நம்ம ஒரு கவுண்ட் தான் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ 2 டீமுமே ஈக்குவலா இருக்கீங்க. இப்போ நம்ம டேனியல் அண்ணன் விளையாடுறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண போறோம் எந்த டீம் கண்டிப்பா. வின்னர் அப்படின்னு. ஸோ ரெடியா இருக்கீங்க போல? ஐயோ வாங்கி அதுதான் அதுதான் ஆனா இது ஒரு கேம் ட்ரிக்கான அண்ணா சொல்லி கொடுத்தாப்ல நிறைய. டின்சியின் சிங்கம் டேனியல் ரெடியா? ஓகே, ரெடியா? 3 2 1 நான் கோபாலன் சீர பண்ணுங்க உங்க டீம். போ ஊதுவல அசால்ட்டா பண்ணுவாங்க. கமான் அந்த மாட்டு கொடுத்துரு. ஆளா எப்படி பாருமா, ஓட்டுமா. அடடா அடடா. கமான். டேய் சூப்பர் சூப்பர். இது பயங்கர ட்ரிக். வச்சுடா. கமான் டைம் போயிட்டே இருக்கு. சூப்பர். சூப்பர். இல்ல போற ஸ்பீட பார்த்தா இருக்கு நம்ம இருக்குடா. டக்குனு எடுத்து வந்துட்டோம். எடுத்துருவாங்க ஊதுவாப்ல. பத்திரக்கல்ல வேலை பார்த்த பையன் தானே. எப்படி எடுத்தீங்களா? கமான் வாவ் சூப்பர். So one more. கப்பு உறுதி. தேய்ச்சிட்டோம். கத்துக்கோங்க எப்படி செய்யணும் பாருங்க. சூப்பர். செம ப்ரோ. ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா சூப்பராவே விளையாண்டீங்க கேம். தேங்க்யூ சூப்பர்ண்ணா. தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ. பாயிண்ட் எங்களுக்கு தான். பாயிண்ட் எங்களுக்கு தான். உங்களுக்கு தானே. பாயிண்ட் எங்களுக்கு தான். சூப்பர்ண்ணா. அப்படியே உங்க இடத்துக்கு போயிடலாம். ஓகே சூப்பர். 3 டீமுமே செம்மையா விளையாடுனீங்க. இந்த கேமை நாங்க உங்களுக்கு கொடுத்தது காரணமும் அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராணுவ வீரர்களுமே இந்த மூச்சு பயிற்சி அங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்றது டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த கேம் வச்சோம். அண்ட் நம்ம டேனியனை வந்து செம்மையா கலக்கிட்டாரு. கண்டிப்பா. சோ சூப்பர்னா எல்லாருமே கேம் ரொம்ப அழகா விளையாண்டீங்க. சூப்பர். ஓகே, அதுவே 2 டாஸ்க் ரொம்ப சூப்பராவே போச்சு. ஆமா, நம்ம முன்னாடி என்ன இருக்குங்க? வடை இருக்கு. பார்த்தாலே எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம கேட்டா ஒரு நாளாவது ப்ரொடக்ஷன்ல இருந்து ஏதாவது தராங்களா? அவங்க எல்லாம் வந்த உடனே பாத்தியா ஒரே வடையா தொங்க விட்டுருக்காங்க. ஓகே, உங்க ஆசை அடக்குங்க. இது என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடை போச்சு. வந்து இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயும் போல ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர் வர போறீங்க, வடையை சாப்பிட போறீங்க. கேட்க ஜாலியா இருக்குல்ல? வந்து அவ்வளவு ஈஸியா நாங்க விட்டுற மாட்டோம். ஸோ வந்து ஒருத்தர் விளையாட வரீங்களா, ஸோ வேற டீம்ல இருந்து இன்னொருத்தர் வந்து பின்னாடி அந்த கயிறை கையில பிடிச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து நீங்க சாப்பிட முடியாதபடி இழுத்து இழுத்து விளையாடுவாங்க. நீங்க எப்படியாவது அந்த வடையை சாப்பிட்றணும். ஸோ ஓகே, பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் அவங்க கையை ஃபர்ஸ்ட் பின்னாடி கட்டிருங்க. ஆமா, அதுதான் மெயின் ரூல்ஸ். இத பார்த்தா வடை டாஸ்க் மாதிரி தெரியல. ஏதோ சுதந்திர போராட்டத்துக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை நிக்க வச்ச மாதிரி இருக்கு. அதாவது தூக்கு மடல் நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது அது கிடையாது. அதான் இருக்கு. சரி, ஓகே, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கீழ வரணும் வாய்க்கிட்ட. அவ்வளவுதான், பிரேக் பிடி.
கமான் கோபால்னா அடடா, அடடா. ஆஹா, இங்க ஒருத்தர் ஒரு வடையை காலி பண்ற ஸ்டேஜ்ல இருக்காரு பாருங்க. கமான் கோபால். ஐயோ ஒரு வடை. ஏய் தொலை பவுல் பவுல் பவுல். Come on, come on. அங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு. அங்க பாரு அவரு என்ன பண்றாரு மோனோ. ஃபுல்லா கடிச்சு முடிச்சாதான் வின்னு. கடிங்க. கமான். இறக்குங்க. நீங்க எகிருங்க. கமான். அடுத்த வடை வேணாம் நமக்கு. நம்ம ஒரே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஒரே ஒரே கவு. கமான். ஒரு பைட். ஹீரோ அண்ணா ஒரே ஜம்ப். கீழ வரல. சதீஷ் முடிஞ்சதா? ஒரு கடினா. அவ்வளவு தூரம் வரணும். முடிஞ்சு. சூப்பர். ஓகே, என்ன நடந்துச்சுங்க? நீங்க வேற வடையெல்லாம் கீழே போட்டு கையில வெறும் நூலை மட்டும் கொடுத்துருக்கீங்க. கயிறு தான் மிச்சம். ஓகே, ரொம்ப சூப்பரா ஸ்பிரிட்டோட விளையாடுனீங்க. யார் வந்து அதிகமா சாப்பிட்டீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி வடை போச்சேங்க. வடையவே காணோம். காணோம். வேணுமா? நூலோட பிடிக்கிட்டீங்களே நீங்க. மாட்டிக்கிட்டுங்க. மாட்டிக்கிச்சு. நீங்க உண்மையா பாத்தீங்க, உண்மையை சொல்லுங்க. யார் நிறைய வடை சாப்பிட்டா? உண்மையை சொல்லணும்னா அண்ணா தான் வந்து நிறைய அவ்வளவு தூரத்துல இருந்து நான் தாங்க கடிச்சிருக்கேன். அதை பாருங்க முதல்ல. ஆமா ஒரு பைட் கடிச்சீங்க. ஆனா அண்ணன் தான் நிறைய வடைய சாப்பிட்டாரு. அண்ணா வாடா வாடா வாடா. இல்ல அது அங்க மாட்டிச்சு. இப்ப புரியா அதனால அநியாயமா அங்கேயும் அப்படியே நிக்க வச்சிருச்சு அந்த இடத்துல. அவங்க நீங்களா பரவாயில்ல இப்படி இப்படி வந்து போச்சு அப்படியே நிறுத்திடுச்சு. ஆனா பயங்கரமா ஸ்போர்ட்டிவாவும் விளையாடுனாங்க தெரியுமா? அவங்க எவ்வளவு இழுத்தாலும் இப்படி இப்படி சுத்தி எல்லாம் போய் அதை கவ்வி சாப்பிட்டு. சோ நான் வந்து இவர்தான் வின்னரா அறிவிக்கலாம்னு இருக்கேன். ஃபுட்பால்ல தலையில டம்முன்னு அடிக்கிற மாதிரி நான் அடிச்சு அதை வர வச்சு சாப்பிட்டேன். ஒரு ஆறுதல் பெருசா கொடுங்கப்பா. கண்டிப்பா அண்ணா அந்த வடையை கொடுங்க. அதான் நானும் செஞ்சிட்டு இருக்கேன். அந்த வடை எனக்கு வேணாம். ஓகே, ஆறுதல் பரிசுலாம் இல்லைண்ணே. நீங்க தான் வின்னர் இந்த ரவுண்ட்ல. அப்பா ரொம்ப ஸ்பிரிட்டோட ஜாலியா எல்லாருமே விளையாடி இருக்கீங்க. இருந்தாலும் காக்கா கோபால் அண்ணன் அழகா இப்படி தாவி அப்படி தாவி பயங்கர எஃபர்ட்லாம் போட்டு விளையாடி இன்னைக்கு நீங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். ஒரு 3 ரவுண்ட் செம்மையா முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம கடைசி ரவுண்ட் விளையாட போறோம் இல்லையா? இது என்ன 3 கேப், அதுவும் இல்லாம ஹாப்பி பர்த்டேலாம் எழுதி வச்சிருக்கு. என்ன சுதந்திர தினமா பர்த்டே கொண்டாடுறது தப்பு இல்ல, என்ன சொல்றீங்க? ஓகே ஓகே, எல்லாருமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சுதந்திர தினத்தையே அப்படியே பர்த்டே மாதிரி கொண்டாடுறது. புதுசா பறப்போம் நாங்க சுதந்திர தினம் அதுமா. சரி ஓகே, இப்போ என்ன கேம் நம்ம விளையாட போறோம் ஹரி சொல்லுங்க. சோ இப்போ என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஆப்போனன்ட்ல என்ன இருக்குன்னு தெரியுதா? ஆப்போசிட்ல பலூன்ஸ்லாம் இருக்கு. அங்க என்ன இருக்கு? கேப் ஒரு ஆணி இருக்கு. சோ வந்து அந்த பலூனை வந்து ஒருத்தர் தூக்கி போட, ஒருத்தர் தலையில மாட்டி உடைக்க போறீங்க. ஆனா சேஃபா விளையாடணும், யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. அதை சேஃபா பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு வந்து 100 செகண்ட்ஸ் டைம். சோ அதுக்குள்ள யார் அதிக பலூனை உடைக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின்னர். ஓகேவானே? ரூல்ஸ் கிளியரா? ஓகே சூப்பர். சோ இந்த கேமுக்கான நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெச்ச குறி என்னாச்சு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போற டீம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ டீம் தான். சோ ஏ டீம் 2 பேர் வந்துருங்க. சதீஷ் அண்ணா எப்ப பாரு நம்ம அவங்களே கூப்பிட்டு ட்ரையல் பாக்குற மாதிரி அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்காக சி டீம் ஃபர்ஸ்ட் கூப்பிடலாம். நான் ரெடியா? ரெடி சார், ரெடி சார். சோ 100 செகண்ட்ஸ்ல யார் அதிகமா உடைக்க போறா அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓய் வா வா வாடா வாடா போடா போடா. அட அப்படி இப்படி கம் ஆன் புத்ரா. ஐயோ இத புடி. அவ்வளவுதான். சூப்பர் 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 கம் ஆன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வா வா கரெக்டா தெரிஞ்சு. பாடி வாங்க. பாத்து பாத்து பத்திரம். சூப்பர். கம் ஆன் கம் ஆன்.
ஐயோ ஓகே டைம் முடிய போகுது 10 9 8 hold on 7 6 5 4 3 2 1 டைம் ஓவர். சூப்பர் சூப்பர் சூப்பர். எத்தனை பலூன் உடைச்சிருக்க? எத்தனை பலூன்? 3 உடைக்கல. 50 இல்ல? சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அண்ணா நீங்க கால மாதிரி சீரி பாஞ்சு 14 பலூன் உடைச்சிருக்கீங்க. சூப்பர். Thank you so much for joining us. அப்படியே உங்க இடத்துக்கு போயிடலாம். வாத்தல வானா பொண்ணுல கைட்டு வைடா. சோ அடுத்து எந்த டீம் வர போறாங்க கெஸ் பண்ணீங்களா? சோ டீம் அதாவது ஏவ கூப்பிட்டுலாமா? இப்போ நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். Your time starts now. It's okay. Come on. Wow. Okay, come on. Next. 2 Super. Next. 3 Wow. 4 5 Super. Come on. 6 Next. 7 8 தூரம் டிஸ்டன்ஸ் 9 ஆஹா 10 11 சூப்பர். 12 Next. come on 2 தான் இன்னும் 2 தான் 13 come on Next. Come on. 14 come on அவ்வளவு 15 Next. Next. 18 Next. count down 10 9 8 7 6 5 4 3 2 1 Time up. செம்மையா விளையாண்டீங்க. Thank you. 18 பலூன்ஸ் உடைச்சிருக்கீங்க. சூப்பர். Good. சோ டீம் சியை கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு டீம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க உங்க இடத்துக்கு போயிடலாம்ண்ணா. Thank you so much for joining. சூப்பர். சோ டீம் சில இருந்து டேனி அண்ணா ஆல்சோ காக்கா அண்ணா வந்து சேர்ந்து 14 பலூன் உடைச்சிருந்தாங்க. நம்ம டீம் ஏல சதீஷ் அண்ணா வந்து வில்லியம்ஸ் அண்ணா சேர்ந்து 18 பலூன் உடைச்சிருக்காங்க. இப்போ அடுத்து காத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம டீம் பி மட்டும் தான். சோ எவ்வளவு பலூன்ஸ் உடைக்க போறீங்க? அதாவது ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்களா? என்ன பண்ண காத்துருக்கோ தெரியல. அது மட்டும் தான் தெரியுது. பயத்தை வெளியே காட்டக்கூடாது. உடப்பங்க நாங்களும். ஓகே கம். டீம் பி ரெடியா இருக்கீங்களா? போயிடலாமா? Your time starts now. Come on. Wow. 2 3 ஏய் தூரமா போடா. 4 பின்னாடிடா. 5 6 ஆஹா, ஒரு ட்ரிக் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்கயா இருக்கு? பின்னாடி 7 Come on. முடியும். come on now 8 8 9 பின்னாடி 10 சூப்பர் 14 Come on. பின்னாடி Super 15 16 வேணா சர்ப்ரைஸ். Okay. 5 4 3 2 1 டைம் ஓவர். சூப்பர் சிங்கப்பெண்ணு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பலூன்லாம் பயங்கரமா தூக்கி போட்டு ஒரே எனர்ஜி தான். இப்பதான் வருது வெளியே. தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவருக்கு சொல்லலாம். பாஞ்சு நீங்க பாஞ்சு இப்பதான் பெர்ஃபார்மன்ஸ்ல இறங்கி இருக்கீங்க. கடைசி நேரத்துல எப்படிங்க இவ்வளவு எனர்ஜி? சாப்பிட்டல அந்த வடை வேலை செஞ்சிருக்கு. ஓகே, எத்தனை பலூன் உடைச்சிருப்பீங்க சொல்லுங்க? சொல்லிட்டீங்களே 17. நான் சொல்லணுமா? சோ ரொம்ப அழகாவே 2 பேருமே விளையாண்டீங்க. உங்க இடத்துக்கு அப்படியே போயிடலாம். Thank you so much for joining us.
சூப்பர். இன்னைக்கு வந்து கேம் ரொம்ப அழகா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகா எல்லா டீமும் விளையாண்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து 75th இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா? ஸோ எங்க கூட சேர்ந்து இந்த கேம் எல்லாம் விளையாண்டது எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க டீமியே. இல்லை, இத்தனை இண்டிபெண்டன்ட் டே கொண்டாடி இருக்கோம், இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு படத்துக்கு கிடைச்ச ஒரு இடம், எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, எல்லாமே எங்களுக்கு லைஃப்லேயே இது ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரியலி. தேங்க்யூ ஸோ மச். வில்லியம்ஸ்ண்ணா நீங்கள்? எங்களுக்கு அதான் நம்ம சதீஷ் சொன்ன மாதிரி எல்லாருமே நிறைய டிவி ஷோஸும் பார்த்துருப்போம். எல்லா சுதந்திர நாட்களையும் ஆண்டுகளையும் கடந்து வந்திருப்போம். இன்னைக்கு வந்து இட்ஸ் ஸ்பெஷல் ஒகேஷன் ஃபார் அஸ். அண்ட் எஸ், யூ கைஸ் ஆர் ராக்கிங். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நல்லா ஆங்கரிங் பண்ணுறீங்க, நல்லா ஃபன்னாக க்ரௌடையும் வச்சுக்கிறீங்க. அண்ட் இட்ஸ் ரியலி குட். நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் இட். சூப்பர். அடுத்து டீம் பி, நீங்கள் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு கேம் எங்களோட சேர்ந்து விளையாண்டது? ஆமாம், நான் நிறைய டிவி ஷோஸ் பார்த்துருக்கேன், பட் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட். ஸோ நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. நீங்கள் கம்பேரிங் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் எல்லாருமே நாங்கள் எந்துவாக தான் இருந்தோம். ஸோ அதனால் ஐ என்ஜாய். அடுத்து டானிண்ணே, நீங்க சொல்லுங்க. சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க நம்ம ஒட்டகரா டீமை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எல்லாம் எங்க டீம். அண்ட் இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வருஷம் ஏதாவது நம்ம கெஸ்டா போவோம், ஃபிளாக் ஹோஸ்ட் இருக்கும், ஒரு ஈவெண்ட் நடக்கும், அப்படியே போய் முடிஞ்சிடும். பட் இந்த டைம் வந்து ஐ திங்க் திஸ் த 4th டைம் ஐ கெஸ். நம்ம தமிழ்ல பேசுவா அந்த மேட்ருக்கு வரோம். தமிழ்ல ஸோ 4வது முறை நினைக்கிறேன் நம்ம சேனல்ல வந்து கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விளையாட்டாக இருந்தது. அந்த இதெல்லாம் சொன்னீங்க, இந்த நேஷனலான கனெக்டான விஷயம், இண்டிபெண்டன்ட் கனெக்டான விஷயங்கள்லாம் பேசுறது ரொம்ப புதுசாக நல்லா இருந்தது. ஓகே, லாஸ்ட் செக்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக எல்லா டீமுமே விளையாடினீங்க. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக விளையாடி நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சேன் உங்கள் மேலே, நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. பட் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக விளையாடி டீம் ஏ வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர். வந்ததுக்கு ஒன்னாவது வின் பண்ணவே அதானே கண்டுபிடிச்சிட்டேன் மைண்ட் வாய்ஸ். சூப்பர். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம 4 செக்மெண்ட் வச்சிருந்தோம். அதுல ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம டீமே ஜெயிச்சிருந்தாலும் மத்த 3 செக்மெண்ட்டையும் ஜெயிச்சு நம்ம டீம்ஸ் தான் இன்னைக்கு ஓவரால் வின்னரா இருக்காங்க. சூப்பர் சூப்பர். நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்படியே நீங்க 2 டீமும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க. ஓகே, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டீமோட சேர்ந்து என்ஜாய் பண்ணதுல. உங்க எல்லாரும் நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த என்ஜாய்மெண்ட்டோட நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் சொல்லிடுவோமா? கண்டிப்பா. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.